சான்றோர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக காலையில் 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கான்ஷியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதனுக்கு. 10 மணியிலேருந்து 1 மணி வரைக்கும் செமி கான்ஷியஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. 1 மணிக்கு அப்புறம் அன்கான்ஷியஸ் ஸ்டேட். இந்த மேடை எப்போதும் எனக்கு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் தான் கிடைக்குது. எனக்கு கூடுதல் பொறுப்பு என்னென்னா, அவங்கள அசையாமல் மட்டுமல்ல அசந்தராமையும் பார்த்துக்கணும், அந்த பொறுப்பும் இருக்கிறது. இந்த நூல் வெளியீட்டு விழாவில் வரவேற்புரையை சிறப்புரை போல ஆற்றி அமைந்திருக்கின்ற மிகச்சிறந்த வாசிப்பாளர் செந்தில்குமார் அவர்களுக்கும், தொடக்கத்தில் மிக அழகான ஒரு பாடலை பாடி இந்த அரங்கத்தை மகிழ்வுள்ளாக்கிய வீராசாமி அவர்களுக்கும், ஒரு அற்புதமான நாடகத்தை அவர்கள் பேசாமல் அரங்கில் இருப்பவர்களை பேச வைத்த அந்த அற்புதமான கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள், அறிவாசான் என்கிற பட்டம் மிக பொருத்தமான அம்சப்பிரியா, அவரால் நிறைய மாணாக்கர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அவருக்கும், கவிஞர் பூபாலன் அவர்களுக்கும், சோலை மாலையவன் அவர்களுக்கும், அரங்கில் அமர்ந்திருக்கின்ற ஐயா நாச்சிமுத்து அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னால் பேசி வாழ்த்துரை வழங்கிய சுடரொளி அவர்களுக்கும், மதிப்புக்குரிய நண்பர் அறவொளி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எழுத்தாளர்களுக்கு தங்குவதற்கு வீடு கிடைக்கிறதோ இல்லையோ, சிறுகதைக்கு இடம் கிடைக்கிறதா என்று எல்லோரும் படைப்பாளிகளும் ஏங்கி இருக்கின்ற வேளையில், ஒரு பத்திரிகையில், கொலுசு பத்திரிகைகள் ஒவ்வொரு இதழிலும் 4 அல்லது 5 சிறுகதைக்கு எடுக்கின்ற ஒரு தாராள மனசு கொண்ட ஆசிரியர் அவர். அவரை இங்கே அழைத்திருப்பதும் வாழ்த்துறை சொல்ல வைத்திருப்பதும் மிக பொருத்தமானது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூலை எழுதியிருக்கின்ற சகா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நெய்வேலியிலிருந்து எனக்காக பயணித்து இங்கு வரை வந்திருக்கின்ற விட்டி சந்திரசேகர் அவர்களை நான் அறிமுகம் செய்வது என்னுடைய கடமையாகிறது. பொள்ளாச்சியினுடைய விருந்தோம்பல் எனக்கு நெய்வேலியிலிருந்தே தொடங்கிவிட்டது. அவருக்கு பொள்ளாச்சியில் எந்த வேலையும் இப்போ இல்லை உடனே. ஆனாலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக போகிறீங்கன்னா நான் உங்களை அழைத்து செல்கிறேன். அங்கேருந்து அவர் வீட்டில் தான் தங்கியிருக்கேன். நெய்வேலியில் 35 வருடமாக அவர் வாழ்ந்து இப்போது அடுத்து பொள்ளாச்சிக்கு தான் வரப்போகிறார். மிகச்சிறந்த மேடை பேச்சாளர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், நெய்வேலி வாசியாக இருந்து பொள்ளாச்சி வாசியாக மாறப்போகிறார். தமிழ் எத்தனை அழகான மொழி பாருங்கள். வசிப்பதினால் மட்டும் வாழ்வதாகிவிடாது, வாசிப்பதனால் தான் அது வாழ்வதமாகும். அதனால தான் நம்ம சொல்லும்போது நெய்வேலி வாசி, பொள்ளாச்சி வாசி அப்படின்னு சொல்கிறோம். அதோடு மட்டுமல்ல, 35 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்துவிட்டு நீங்கள் பொள்ளாச்சியில் போய் இருக்கீங்களேன்ற கேள்வி இருந்தது. அதற்கு பதில் சகாவினுடைய அந்த தொகுப்பினுடைய தலைப்பு சொல்கிறது, இங்கு அன்பு கிடைக்கும் அப்படின்னு. அன்பு கிடைக்கிற இடத்துல தான் அவர் நகர்ந்து செல்வார் அப்படிங்கிறது. ஒரு தொகுப்பை பற்றி அரங்கில் பேசுவது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, தொலைக்காட்சியில் ஒரு சமையல் நிகழ்ச்சி இருக்கும். அதில் நீங்கள் அறிந்திராத ஒரு பதார்த்தத்தை பற்றி அவங்க பேசுவாங்க. அவங்க நடத்துகின்றவர்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, சுவையாக இருக்குது அப்படின்னு அதை சொல்லுவாங்க. நீங்கள் அமர்ந்து கேட்கிறவர்களுக்கு அதனுடைய சுவை என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். மேடையில் அமர்ந்திருக்கிறவர்களாம் அந்த புத்தகத்தை வாசித்தவர்களாக இருப்பார்கள். அரங்கில் இருப்பவர்கள் பெரும்பாலும் வாசித்தவர்களாக இருக்க மாட்டாங்க. ஆகையினால இந்த பதார்த்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு ஒரு பதார்த்தத்தை சொல்லி இப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். திருவையாறு அசாகா அல்வா எப்படி இருக்கும் அப்படின்னா, திருநெல்வேலி அல்வா விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்வா விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது. ஆக இந்த புத்தகத்தை பற்றி நான் வாசிப்பது, அதை பற்றி நான் பேசுவதற்காகவும் நெய்வேலியிலிருந்து வந்திருக்கிறவங்கிறதுனால கொஞ்சம் எனக்கு நேரம் கொடுங்க அப்படிங்கிறத உங்களோட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் மாதந்தோறும் 2 அல்லது 3 நவீன இலக்கிய புத்தகங்களை, சமகால இலக்கிய புத்தகங்களை அறிமுகம் செய்து நிகழ்ச்சி நடத்துவது என்பது சென்னையில் கூட ஒரு நடக்காத ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். அவங்க கூட டிசம்பர் மாதத்தில் சங்கீத கச்சேரி நடத்துகிற மாதிரி அவசரமாக புத்தக வெளியீட்டுலாம் நடத்துவாங்க. ஆனால் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் மாதந்தோறும் இதை நடத்துகின்றோம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கேப்டன் ஓஸ்லிங் அப்படின்னு ஒருத்தர் இங்கே இருந்தார், பொள்ளாச்சி சைடில். அவர் அப்போ யூரோப்பில் இந்த ஓக்கு மரங்கள் தட்டுப்பாடாக விளைச்சல் இல்லாதப்போ அவர் என்ன பண்ணார், இங்கே பொள்ளாச்சியிலேருந்து ஆனைமலை போகக்கூடிய வனப்பகுதியில் இருக்கிற பெரும்பாலான தேக்கு மரங்களை எல்லாம் இந்தியன் ஓக்குன்னு சொல்லி வெட்டி ஆயிரக்கணக்கான டன் கப்பலில் ஏற்றி அனுப்பிக்கிட்டே இருந்தார்.
பிரிட்டிஷனுடைய பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரு கொடுங்கோலன் வந்தான்னா அவனுக்கு அடுத்தது ஒரு மனிதாபிமானி வருவான். அதுதான் அதனுடைய பெரிய ஆச்சரியம். ஓஸ்லிங்க்கு அப்புறம் இங்கே வந்தவர் வந்து ஹியூகோ வூட். அவர் வந்து இந்த வனத்தெல்லாம் பார்க்கும்போது கண்ணீர் விட்டார். என்ன இப்படி வெட்டி பாதி வனத்தை காலி பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணார், அவர் ஆலோசனைகள் பிரிட்டிஷனுடைய கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு ஆலோசனை எழுதினார். அதாவது இனி மரத்தை வெட்டும்போது 1 அல்லது 2 அடிக்கு விட்டு விட்டு வெட்டணும். அதுபோல் 200-100 வருடங்கள் ஆன பிறகு உள்ள மரங்களை வெட்டணும். ஒரு மரத்தை வெட்டினால் 4 கன்றுகளை நடணும்னு இப்படி சில ஆலோசனைகளை சொன்னால் அப்போ கிழக்கிந்திய கம்பெனி அதெல்லாம் ஏற்றுக்கொண்டது. அதோடு மட்டும் இல்லாமல் ஹியூகோ வூட் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அந்த ஆனைமலை பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து தங்கி தினமும் நடைப்பயிற்சி காலையிலும் மாலையிலும் செல்லக்கூடியவர். அப்படி போகும்போது வெள்ளி பூன் போட்ட நீண்ட கைத்தடியை கையில் எடுத்தப்போ அதனுடைய கூர்மையான பகுதியை வனப்பகுதியில் உள்ள ஈர மணலில் தோண்டி அகழ்ந்து கையில் இருக்கிற விதைகள் எல்லாம் அதில் போட்டு பாதி வனத்தை திரும்பி உண்டாக்கியவர் ஹியூகோ வூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அங்கே காடர்கள்ட்ட போய் கேட்டால் கூட இந்த வனத்தை உருவாக்கியது ஹியூகோ வூட்னு அவர் பேரை சொல்கிறாங்க. பொள்ளாச்சி இலக்கிய வட்டமானது சமகால இலக்கிய நூல்களை, நவீன இலக்கிய நூல்களை இந்த தமிழ் நிலத்தில் அகழ்ந்து விதைத்து ஒரு வனமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. அதற்காக பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த புத்தகம் இந்த மண்ணில் வெளியிடுவது அப்படிங்கிறது ஒரு மிக பொருத்தமான ஒரு நிகழ்வாக நான் கருதுகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், கவிஞர்களுக்கும் புலவர்களுக்கும் ஒரு பெரிய கெட்ட பேர் உண்டு. கவிஞர்களும் புலவர்களும் எப்பொழுதும் அரசை பாராடி அரசனை புகழ்ந்து பயிர் வளர்க்கிறவர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அந்த காலத்திலேருந்து உண்டு. ஆனால் பொள்ளாச்சிக்கு மேலே ஆனைமலை கிட்ட உப்பநாற்றங்கரையில் மாசாணியம்மன் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது. எல்லா கோயிலும் இருக்க மாதிரி ஒரு ஸ்தல வரலாறு அதுக்கு உண்டு. அந்த ஸ்தல வரலாறு ரொம்ப வித்தியாசமான ஸ்தல வரலாறு. அதில் ஒரு இலக்கியம் இருக்குது. ஒரு காலத்தில் இங்கே ஆண்டுகிட்டு இருந்த நன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய மாந்தோப்பில் இருந்த மாங்கனியை அறியாமல் தின்று விட்டதாக ஒரு பெண் மீது ஒரு கொலை குற்றம் சுமத்தப்பட்டு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அப்போ இருந்த புலவர்களை, கவிஞர்கள், சான்றோர்கள்லாம் போய் அந்த அரசன்ட்ட போய் மண்டாடுறாங்க, அந்த தயவு செய்து அந்த பெண்ணை எதுவும் பண்ண வேண்டாம்னு. அவன் கேட்காம கொலை பண்ணியிருந்தான். அதனால் அப்போ இருந்த கவிஞர்கள், புலவர்கள் எல்லாரும் பெண் கொலை புரிந்த நன்னனை பற்றி பாடமாட்டோம், அரசனை பற்றி பாடமாட்டோம்னு உறுதி எடுத்த நிலம் இது. ஆக புலவர்கள், கவிஞர்கள் மீது ஒரு பெரிய கரை இருந்ததை போக்கிய இடம் பொள்ளாச்சிங்க. அதனால் இங்கே ஒரு படைப்பு வெளியாவதுங்கிறது மிக பொருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பொள்ளாச்சி பற்றியும் பொள்ளாச்சியினுடைய தாய்மொழி பற்றியும் 12ஆம் தேதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத மதியம் நான் நடத்துகின்ற தமிழ் சிறுகதைகள் பற்றியான அமர்வில் அதை பற்றி சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் கூகுள் பண்ணி அதை தெரிந்து கொண்டாலும் தெரியலாம். பொள்ளாச்சி தாய்மொழி 12ஆம் தேதி என்ன அப்படின்னு நீங்கள் யோசித்து தேடி வைங்க. நான் சகாவினுடைய தொகுப்புக்கு செல்கின்றேன். சகா எனக்கும் நீண்ட நாள் சகா. கேரளத்தில் இடதுசாரி இயக்கத்தில் தோழர்கள் ஒருவருக்கொருவர் சகாவு என்று தான் அழைத்துக் கொள்வார்கள். ஆக சகா என்பவர் ஒரு சக படைப்பாளியாக, சக போட்டியாளராக அவர் பல சிறுகதை போட்டிகளில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தொகுப்பு இப்போ தான் வருது அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியம். ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி அவர் தொகுப்பு வந்திருக்கணும். இதில் உள்ள 16 கதைகளை நான் 3 விதமாக பிரிக்கிறேன். ஒன்று, உறவுகளுக்கு உள்ள இடையேயான சிக்கல், அக்காவாக இருக்கட்டும், தம்பிக்கும், அக்காவுக்கும் தம்பிக்கும், அப்பாவுக்கும் பெண்ணுக்கும், அந்த மாதிரியான உறவு சிக்கல். இன்னொன்று, நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஊசலாட்டம். அது மூன்றாவது, அடுத்த தலைமுறை மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கை. இந்த 3 விதமாக தான் அந்த கதையை நான் பிரிக்கலாம். இந்த மொத்த 11 கதையும் இந்த 3 கேட்டகரியில் கொண்டு வந்துடலாம். இதில் உண்டென்றால் உண்டுன்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதையை பற்றி அறவழி நல்லா விரிவாக சொல்லியிருக்காரு. நான் ஒரு வரியில் சொல்லிடுறேன். 2 நண்பர்களை ஒருத்தன் ஏமாத்திடுறான், தீபாவளி சீட்டு கட்டன்னு சொல்லி ஓடி போயிடுறான். அவனை இவங்க எதாச்சியமாக கொஞ்ச நாள் கழிச்சு சந்திக்கிறான். அவனுக்கு ஒரு கை போயிடுச்சு. அவன் ஹோட்டலில் சர்வராக இருக்கிறான். அதை பற்றி இவன் ஒரு டீ கடையில் உட்காந்து அந்த நண்பர்கிட்ட சொல்கிறான், தெரியுமா உனக்கு, இவனை நாங்கள் பார்த்தேன், அவனுக்கு ஒரு கை இல்லை. அடாடா அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அவனுக்கு கை போனால் என்ன, இப்போ நமக்கு என்ன பண்ணார் கண்ட கடவுள் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் வருது. அவருடைய உறவினர் ஒருத்தர் சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுக்குற மாதிரி அவங்கள்ட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆக இது அவங்களுக்கு நேர் செய்யப்படுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஹைக்கூவில் ஒரு பாணி ஒன்று உண்டு. அதாவது ஒரு 3 வரியை சொல்லி அதுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து அதை கோத்து விட்டுருவாங்க. அதாவது மூத்தவள் இருக்கும்போது இளையவளுக்கு மகுடம் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது. அதை அப்படியே படிச்சிங்கன்னா புரியாது. அதுக்கு தலைப்பு மெட்டி.
அந்த பெருவரலில் போகிறதுக்கு பதிலாக அடுத்த வரலில் போகிறதுனால மூத்தவள் இருக்கும்போது அடுத்தவர்களுக்கு மகுடம் சூட்டுகிறார்கள், வெட்டி தலைப்புணு. அதுபோல் இந்த கதைக்குள்ள வந்து இந்த கதைக்குள்ள கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மனிதனுடைய காலம் வாழ்க்கிற வரைக்கும் அந்த கேள்வி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த கேள்விக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பதில் சொல்கிறாரு. அவர் உண்டு என்றால் உண்டு அப்படின்னு நினச்சிக்கிங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்கிறார். அவர் லெபனானில் வந்து முஸ்லானின்னு ஒரு பெரிய பணக்காரன் தான், பெரிய கொடுங்கோலனம். பல பேர்கிட்ட ஊழல் பண்ணி ஏமாற்றி ஏகப்பட்ட சொத்து கணக்கு சம்பாதிச்சு லெபனானில் பெரிய அளவுக்கு இடங்களெல்லாம் வாங்கி பல வீடுகளை கட்டி மாளிகைகளெல்லாம் கட்டி வாழ்ந்தவன். அவனுக்கு ஒரு தனி விமானமே இருந்தது. அவன் என்ன பண்ணான், அவனுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது அவனுக்கு தனக்கு ஒரு கல்லறை கட்டினான். அந்த கல்லறை வந்து சாதாரணமாக இல்லை, மாளிகை மாதிரி பலிங்கி போட்டு இழைச்சி கட்டியிருக்கான். அவன் நான் இறந்த பிறகு இங்கே தான் என்னை புதைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, அவன் தனி விமானத்தில் பயணிக்கும் போது அந்த விமானம் போய் கடலில் விழுந்து அதோட விபத்தாகி அவன் இறந்து போயிடுறான். பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த விழுந்த இடத்துல தேடும்போது விமானத்தினுடைய பாகங்கள் கிடைச்சதை விட கடைசி வரை அவனுடைய உடம்பு கிடைக்கவே இல்லை. எபுல் புஸ்லானியுடைய கோடிக்கணக்கில் கட்டி வைத்த மாளிகையில் கல்லறையில் கடைசி வரை அவனுடைய உடம்பு புதைக்கப்படவில்லை. சொன்னோடனே நம்ம எல்லாம் சொன்னோம், பார்த்தீங்கள கடவுள் இருக்கான்ல, சும்மா இல்லை, புதைச்சிட்டான்ல, உடம்பே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டான்ல அப்படின்னு. ஆனால் நம்பிக்கை இல்லாதவன் என்ன சொல்லுவான், ஐயோ அப்படி பார்த்தா இந்தியாவில் அரபிக்கடல்லையும் வங்காள விரிகடாவிலையும் இங்கே தண்ணி எங்கே இருக்கும், ஊழல் பண்ண அரசியல்வாதியோட பணம் தானே கிடக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஆக இந்த நம்பிக்கைக்கும் நம்பிக்கை இன்மைக்குமான ஒரு ஊசலாட்டம் நமக்குள்ளே எப்பயுமே இருக்கும். அந்த ஒரு கதை தான் அந்த உண்டென்றால் உண்டு அப்படிங்கிற ஒரு கதை. ஏற்கனவே அந்த வேலைக்காரி பற்றி ஒரு கதை சொன்னான். வேலைக்காரர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறத பற்றி அந்த கதையை சொன்னாங்க. அவன் திருமணம் செய்கிறான், அவன் மேலே ஒரு சந்தேகம் அந்த வருது. இந்த சந்தேகத்தை மீறி அவங்க போய் அந்த ஒரு கல்யாணத்தில் போய் கலந்துக்கிறாங்கங்கிறதும் அதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான். சக மனிதர்கள் மீது நம்பிக்கைக்கும் நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம்தான். மூன்றாவது ஒரு கதை இருக்கும். அந்த வேலைக்காரி போய் நகையை வந்து தொலைத்த பிறகு வேலைக்காரி தான் எடுத்திருப்பாங்களோன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அந்த சந்தேகம் வந்திருக்கும். நமக்கு எப்பயுமே எல்லாருக்கும் ஒரு குணம், ஒரு பொருள் தொலைந்தால் முதல்ல நம்ம சந்தேகப்படுறது வீட்டில் வேலை செய்கிறவங்களையோ அல்லது அங்கே செக்யூரிட்டியாக இருக்கவங்கள தான். ஸோ அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த வேலைக்காரியை சந்தேகப்பட்டு போலீஸ் வரைக்கும் போய் அந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்க அந்த வேலையை விட்டு நின்றுடுறாங்க. ஆனால் திரும்ப நகை கிடைச்சிருது. கிடைத்த பிறகு என்ன பண்ணுறாங்க, ஒரு மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு நினச்சா அவனும் அவங்க அந்த அம்மாவோட பையனும் போய் அந்த வேலைக்கார அம்மா வீட்டில் போய் பார்க்குறாங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த அம்மா வந்து பரவாயில்லைங்கன்னு சொல்கிறாங்க, தவிர மன்னிக்கிறேன்னு ஒரு வார்த்தையை அவங்க சொல்லவே இல்லை. திரும்ப அவங்க உன்னை மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன், மன்னிப்பு நான் பரவாயில்லைங்க, இதனால் என்னங்க நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நான் உன்னை மன்னித்தேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க வெளியே போகும்போது சொல்கிறாங்க, நான் இவ்வளவு பேசுகிறேன், இந்த அம்மா மன்னிப்புன்னு கேட்கவே இல்லையே, ஒத்துக்கவே இல்லையே அப்படின்னு. அப்போ இந்த வேலைக்காரமோட பையனும் சொல்கிறான், ஏமா இவ்வளோ பெரிய மனுஷன் வந்து கேட்குறாங்க, நீங்கள் மன்னிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலை, அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை அப்படிம்பாங்க. அதுதான் கரெக்ட். கடைசி வரைக்கும் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. ஏன்னா ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது அவங்களுடைய மனம் எந்த அளவுக்கு உளைச்சல் அடைந்து அந்த அனுபவிச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் இவங்க அனுபவிக்கட்டுமே, ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு. தீஜானகிராமனுடைய முடின்னு ஒரு கதை ஒன்று உண்டு. ரொம்ப அற்புதமான ஒரு கதை அது. அதில் ஒரு ஆசிரியர் ஓய்வு பெறுவார். அவர் பேர் அடைக்கலசாமின்னு நினைக்கிறேன். அந்த கிறிஸ்துவர் அவர் வாழ்நாளில் யாரையும் ஒரு சொல் கடினமாக சொல்ல மாட்டார், யாரையும் அடிக்க மாட்டார், பிள்ளைகளை அடிக்க மாட்டார். அதனால் ஊரில் இருக்க பெரியவங்க, அவர்கிட்ட படித்த பிள்ளைங்க எல்லாம் வந்து அவர் ஓய்வு பெற்ற நாளில் வந்து அவரை வாழ்த்தி ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. அவருக்கே ஒரு விதத்தில் கூச்சமாக இருக்கும், நான் என்ன பண்ணேன், ஏன் இப்படி வந்து சொல்கிறாங்க, நான் கடமையை தானே செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லுவார் அவர். இருந்தாலும் எல்லோரும் சொல்லுவாங்க, யார் இந்த காலத்தில் இது மாதிரி இருப்பாங்க, உங்களுக்கு எல்லா அதிகாரம் வந்து பெரம்ப வச்சு நீங்கள் அடிச்சிருக்கலாம், குழந்தைகளை எவ்வளோ பண்ணியிருக்கலாம், ஆனால் நீங்கள் எதுவும் பண்ணாமல் இத்தனை இப்போ இது பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கும், நம்ம கரெக்டாக பண்ணி முடித்தோம். அப்போ எல்லாம் போன பிறகு ஒரு இன்னொரு பையனை அவங்க அம்மாவை கூப்பிட்டு வருவான். அப்போ வந்து அவன் சொல்லுவான், இந்த பையனை உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு அவர் கேட்பான். ஆமாம், இவன் படித்தானே 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு. ஆமாம். அந்த பையன் ஒரு வகுப்பில் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னாக்கா, இப்போ அடுத்த பையன் எழுதின ரெக்கார்டு நோட்டை எடுத்து அதை தெரியாமல் மேலே இருக்க அட்டையெல்லாம் பிச்சுட்டு இவன் பேரை எழுதி இவனை ஒரு அட்டையை போட்டு சப்மிட் பண்ணிடுவான். இது கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடித்த பிறகு என்ன சொல்லுவார், அந்த பிள்ளைங்கள்ட்டெல்லாம் இவன்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்ட்டு, பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அந்த பிள்ளைகள் எல்லாம் கிட்டத்தட்ட வருடக்கணக்காக அவன்கிட்ட பேசாமல் இருப்பான். இது அவனுக்கு பெரிய உறுத்தலாகிடும். ஆசிரியர் அவர் சொல்லிட்டாருன்றதுனால எல்லாரும் பேசாமல் இருக்கலன்னு. அவர் ஓய்வு பெறும்போது எல்லோரும் பணம் வசூல் பண்ணுவாங்க. இவன் போய் பணம் கொடுப்பான், வாங்க மாட்டாங்க.
ஆசிரியர் இப்போ சொல்லிட்டார்ல உன்ட்ட பேசக்கூடாது, அது பெரிய உறுத்தலாக இருக்கும். அவன் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடும். அதான் அந்த இடம். அப்போ சொல்ல, ஏன்டா நான் ஒரு வார்த்தைக்கு சொன்னேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அவன் எத்தனை வருஷம்டா வாழ்க்கையிலே பள்ளி பருவம் தான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பருவம், அந்த வாழ்க்கை முழுக்க அவன்கிட்ட பேசாமல் இருந்துட்டீங்களாடா, இவ்வளோ பெரிய தண்டனை, நான் பணி நிறைவை எவ்வளோ பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சேன், இவ்வளோப்போ தான் மகிழ்ச்சியோட இருந்தேன், ஆனால் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்காமல் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு அந்த ரூபாய் வாங்கிக்குவார். ₹1 கொடுப்போம், அதை வாங்கிக்குவார். அது அப்போது அந்த மேலே இருக்கிற அந்த கிறிஸ்துவனுடைய படத்திலிருந்து முள்முடி இவர் தலையில் இறங்கின மாதிரி ஃபீல் பண்ணுவார். அதுதான் முள்முடி அந்த கதை. அதாவது ஒரு மனம் காயப்படுறதை விட ஒரு பெரும் ஒரு தண்டனை உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கதை. கிட்டத்தட்ட முள்முடி மாதிரி கதை தான் அது. ஒரு மிகச்சிறந்த கதை இன்னொரு கதையை இன்ஸ்பயராகி சொல்லுது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். இந்த தொகுப்பில் எனக்கு ரொம்ப பிடித்த கதை அப்படின்னாக்கா நான் அக்கா கதையை தான் மறுபடியும் சொல்லுவேன். நான் எல்லாரும் போல கம்ப்ளீட் ஸ்டோரி அப்படின்றத அந்த கதையில் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சிறுகதைக்கு எது முக்கியம் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கதையாசிரியர் அந்த இடத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதுபோல் கான்வர்சேஷன் லாங்குவேஜ் உரையாடல், இந்த 2 விஷயமும் ரொம்ப கரெக்டாக பொருந்திருந்ததுன்னா ஜாதகத்தில் 10 பொருத்தம் இருக்க மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த கதை அமையும். அந்த கதையில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அக்கா திருமணமாகி போகிறாங்க. அந்த ஒரு நேரத்துக்கு அப்புறம் தான் முதல்ல எனக்கு அக்காவுடைய இழப்பே அவனுக்கு புரிய வரும். அது வரைக்கும் அக்காவை பற்றி அவன் பெரிய அவர் என்ன பண்ணியிருக்கா, என்ன செஞ்சுருக்காங்கிற ஒரு மதிப்பீடே இருக்காமல் போயிடும். அப்போ அவர் எந்த இடத்துல கதையை ஆரம்பிச்சிருப்பார், அதுதான் ரொம்ப முக்கியமானவர். கல்யாண வீடு, கல்யாண கொண்டாட்டம்லாம் முடிந்த பிறகு அங்கே இருக்கிற சேரெல்லாம் மடக்கி போடுவாங்க. அப்புறம் அந்த குழந்தைகள் விளையாண்ட பலூன்லாம் அங்கே கிடக்கும், செதை, பூக்கள் எல்லாம் துண்டு துண்டாக இருக்கும். இப்படி வர்ணிக்கும் போது அவங்க அம்மா உறவினர்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்து வழி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட வெறுமையாக இருக்கிற ஒரு உணர்வை அந்த வர்ணனை வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வாசிக்கிறவங்கள தயார்படுத்திகிட்டே வருவார். அதாவது அக்காவுடைய இழப்பை அவர் எப்படி உணர்றாரோ வாசிக்க உணர்ற மாதிரி அந்த இடத்துல சொல்வார். அவர் நினச்சிருந்தா அக்கா போன பிறகு வீட்டுக்கு போன அப்புறம் வீட்டில் இருக்கிற வெறுமையை பற்றி அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல தொடங்கும் போது உங்களை கிட்டத்தட்ட அந்த வெறுமைக்குள் உங்களை தயார்படுத்துகிறார் அப்படின்னு. அதில் ஒரு வரி வரும், ரொம்ப அற்புதமான ஒரு கவித்துவமான ஒரு லைன் அதில் சொல்லுவார். அந்த அக்கா இருந்த அறையை திறந்து பார்க்கும்போது மௌனத்தின் அலறல் அப்படின்னு ஒரு லைன் அங்கே கொடுத்துருப்பார். ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு லைன். மௌனங்கிறது எப்பயுமே சத்தம் இல்லாமல் இருக்கும். மௌனத்தின் அலறல்னால் எப்படி இருக்கும், சத்தம் இல்லாத இருக்கிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சத்தம் அப்படின்னு அர்த்தம். அந்த வெறுமையை அவரால் தாங்கவே முடியாது. அதுதான் அந்த ஒட்டுமொத்த கதையை அந்த ஒரு வரி ரொம்ப அழகாக ஒரு ஹோமியோ மருந்தை அப்படி நீங்கள் அப்படி சுருக்கி 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 சின்ன வடிவம் ஒரு ஜவரிசி மாதிரி கொடுப்பாங்க. அது மாதிரி அந்த வரி அந்த ஒட்டுமொத்த இதை கொடுக்குது அப்படின்னு. அதுபோல் இன்னொரு கதையை சற்றே தாழ்மையுடன் நினைக்கிறேன். அந்த கதை, அந்த கதையை பற்றி அவங்க சகோதரி கூட சொன்னாங்க. அதாவது ஒருத்தவனுடைய மனைவி ஓடி போயிடுவா, அது எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு அவன் தேடி கொலை பண்ணுற அளவுக்கு போவான். அங்கே போன பிறகு என்ன நடக்குன்னா, உன்னை கொலை பண்ணுறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் எனக்கு நீ இப்போ என்னுடைய குடும்பம், அந்த குழந்தை விட்டு போன குழந்தை, அம்மா எல்லாருக்கும் அந்த குற்றவாளியினுடைய உறவுங்கிற ஒரு பேர் வந்துடும். அதனால் நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போவான். அந்த மனமாற்றம் வரும். ஜெயமோகன் ஒரு நிகழ்ச்சி பற்றி சொல்லியிருப்பார், கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி பற்றி. கொஞ்சம் அதை நகைச்சுவையாயும் அதே நேரத்தில் ஒரு அற்புதமான இதை நான் அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அங்கே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. எல்லாம் ஒரு இயக்கத்தில் இருக்காங்க, எந்த இயக்கம்னு யூகிக்கலாம் வேண்டாம். ஒரு இயக்கம், அந்த நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தருடைய மனைவி இப்படி போயிடுறாங்க. அந்த இன்னொருத்தவங்க போகும்போது அவன் கோவா போய் அந்த அம்மா தங்குறாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு அவன் அந்த அம்மா விட்டுட்டு ஓடி போயிடுறான். அப்போ அந்த அம்மா திரும்பி ஊருக்கே வந்துடுது. இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இந்த அவர் கூட இருக்கிற நண்பர்கள்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, சரி போனது போச்சு, அவங்கள பேசி அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுருவோம் அப்படின்றதுக்காக எல்லோரும் ஒரு ஒத்திகை பார்க்குறாங்க, என்ன பேசலாம் அப்படின்னு. அதை கணவன்ட்டையும் மனைவின்ட்டையும் பேசுறதுக்கு இவங்க தயாராகிறாங்க. ஏதாவது தப்பாக நினச்சிக்கலாம், கோவப்பட்டுற போகிறோம் அப்படின்ட்டு. ஒரு குழந்தை இருக்குது, நீங்கள் போனது போச்சு, சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லது. நாளைக்கு ஒரு திருமணம் நடந்தாக்கா அதுக்கு அப்பா அம்மா யார் இருப்பா, அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் நீங்கள் ஒன்றா சேரணும் அப்படின்னு இவங்கெல்லாம் பேசி வச்சுட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட பிறகு இவங்க எப்படி ஆரம்பிக்கனே புரியாது. டீ சாப்பிடுங்க, உட்காருங்க, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கணவன் என்ன பண்ணுவார், இது உண்மையாக நடக்கிற விஷயம்னு அவர் சொன்னார். அவன் என்ன சொல்லுவான், இதை பாருங்க அவர்கிட்ட சொல்லுங்கள், இன்னொரு தரம் இந்த மாதிரி பண்ணால் மனுஷனாக இருக்க மாட்டேன், பொறி போட்டுருவான், நான் ஒழுங்காக என் பின்னாடி வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான்.
இந்த 2 பேரும் ஒத்திகை பார்த்து இவ்வளோ தயாரிப்போடு இருக்கும்போது அவர் ஜஸ்ட் லைக் தட் அந்த விஷயத்தை பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு அவர் போயிட்டே இருப்பார். அவர் இதை ஒரு நகைச்சுவை. என்னென்னா மனித மனம்ங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஒன்றும் பெரிய கொடூரம் இல்லை, எல்லா இடத்துலையும் அன்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் அந்த கதையில் சொல்ல வர்றேன். கதைகளுக்கு நடுவே அவர் சொல்லக்கூடிய வர்ணனையில் அந்த உண்டென்றால் உண்டு அப்படிங்கிற கதையில் ஒரு வர்ணனை இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா அந்த விஷயம் அந்த கதையை எவ்வளோ சுவாரஸ்யமாகுது. தேநீர் கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பகடா வாங்கி 2 பேரும் சாப்பிடுவாங்க. அவர் பகடா தட்டை எடுத்து வச்சுக்குவார். முதல்ல எடுத்து அந்த பகடாவை கையில் விட்டு அப்புறம் எடுத்து சாப்பிடுவார். அதுக்கப்புறம் தூளாகிடும் இல்லையா, தூளானப்புறம் அந்த பேப்பரை கொட்டி அதை அப்படி கொஞ்சம் கசக்கி அப்படி சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டு முடிச்சப்பறம் அந்த பேப்பரை உருட்டி அப்படி சுண்டுறது. இதை உரையாடல் நடுவு அங்கங்கே அப்படியே கொடுத்துட்டே வருவார். நீ கதையை முடிக்கும் போது கையை மோந்து பார்த்தீங்கன்னா பகடா வாசனை அடிக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி. ஆக ஒரு கதையினுடைய பெரும் வலு அப்படிங்கிறது அந்த கதையினுடைய வர்ணனையிலும் அந்த உரையாடலில் நிறைய இடங்களில் நட்பே அப்படின்லாம் சொல்லியிருப்பார். அது ஒரு பெரும் ஆவல். நாம் ஒரு சொல்ல புழக்கத்துக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறது ஒரு வசனகர்த்தாவோட கையில் தான் இருக்குது. நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிற நான் ஒரு தடவை சொன்னால் 100 முறை சொன்ன மாதிரிங்கிறத பாலகுமாரன் தான் எழுதினார். நிறைய பேருக்கு பாலகுமாரன் எழுதினான்னு தெரியாதுனா ரஜினிகாந்த் சொல்லிக்கிட்டே இருப்பார். அது மாதிரி ஒரு சொல்லை பழக்கப்படுத்துவது, புழக்கத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிற மாதிரி சகா பல சொற்களை அதில் பயன்படுத்துவார். ஸோ நட்பே என்ன நட்பை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. இந்த சொல் பழகுச்சுன்னா நட்பு வந்துடும் நமக்கு, அப்புறம் மச்சி போயிடும். அது மாதிரியான ஒரு ஆவல் தான் அந்த மாதிரியான ஒரு இருக்குது. இது 11 கதைகள்னு சொன்னாங்க. அவர் என்னட்ட ஒரு டிடிவி பண்ணி கொடுக்கும்போது 13 கதைகள் இருந்தன. அதில் ஒரு முக்கியமான ஒரு கதை அவர் இதில் சேர்க்காம விட்டுட்டார். அது சொல்வதற்கு எளிதான கதை. அதை நான் குறுங்கதைன்னு சொல்லுவேன். அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான கதை. அதை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அற்புதமான ஒரு கதை. ஒரு அந்த காலத்து மன்னர் நரசிம்ம பூபதின்னு அவர் பேர். அவர் என்ன பண்ணுறார், அமைச்சரை கூப்பிட்டு உடனே அந்த அந்தப்புறத்தை காலி பண்ணிவிடு, அங்கே இருக்கிற பெண்ணுங்களாம் வெளியே அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறேன். அமைச்சருக்கு அப்புறம் என்ன திடீர்னு சொல்கிறீங்க, வழியாக நம்ம இது பாரம்பரியமாக அந்தப்புறம் இருக்கிறது தானே, சொல்கிறது கேளியா, முதல்ல போய் மூடு, எல்லா பொண்ணையும் அனுப்பு அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ நாள் நல்லா தானே என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு வருவாங்க. அப்போ அதை எதிர்த்தாப்பில் அந்த மகாராணி வருவாங்க. அந்த மகாராணி கேட்பாங்க, என்ன அவசரமாக ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, என்னத்தில் திடீர்னு ராஜா கூப்பிட்டாரு, அந்தப்புறத்தெல்லாம் மூடுங்கிறாரு, பொண்ணுங்கள்லாம் அனுப்புன்னு சொல்கிறாரு. நீங்கள் கல்யாணம் பண்ணி வந்த பிறகு தான் திடீர்னு இப்படி சொல்கிறாரு, என்ன ஆச்சுன்னு. இல்லை ஒன்றும் இல்லை, நான் கல்யாணம் பண்ண பிறகு எனக்கு ஒரு தனியாக ஒரு அந்தப்புறம் வைங்க, அதே மாதிரி வயதான இளம் வயது ஆண்களெல்லாம் அதில் கொண்டு வந்திருக்கீங்க, வாலிபங்கள்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அதனால தான் அவர் அந்த அந்தப்புறத்தை காலி பண்ணிட்டார் அப்படி. ஒரு படைப்பாளியினுடைய மிக முக்கியமாக இந்த இடத்த யாரும் அதிகம் சிந்திக்க மாட்டோம். நமக்கெல்லாம் அந்தப்புறம் இருக்கிறதாமா அப்படி தானே பழக்கம் தானே, அப்போலேருந்து அப்படி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனநிலையிலே இருப்போம். அங்கே ஒரு மாற்று சிந்தனையை உருவாக்குறது தான் படைப்பாளியோட. புதைமுகத்தினுடைய சாப விமோசன கதை ரொம்ப அற்புதமான கதை. அந்த கதையில் அப்படி தான் அந்த ராமன் அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கால்பட்டு அகலிகை கல்லிலிருந்து மறுபடியும் உயிர் பெற்றாள் அப்படின்னு நீங்கள் அந்த மித்து இருந்து அந்த கதை இருக்கும். அது அவர் சாப விமோசனத்தில் என்ன எழுதியிருப்பார்னா, அந்த உயிர் பெற்று வந்த பிறகு அகலிகை சீதையை சந்திப்பாங்க. நம்ம எங்கன்னா வனத்தில் இருக்கும், ஏன் இங்கே வந்துருக்கீங்க, இல்லை ஊரில் ஒரு பிரச்சனை, எல்லோரும் நான் அங்கே அசோகவனத்தில் இருக்கும்போது ஏதாவது முறை தவறி இருக்கணும் அப்படிங்கிறதுன்னு சந்தேகப்பட்டாங்க. அதனால் என்னை ராமன் தீக்குளிக்க சொன்னார், அதனால் நான் நீ சொன்னானா அவர். அதுக்கு முன்னாடி ராமன் எப்படி இருக்காருலாம் கேட்பார். அதுக்கப்புறம் அப்படியா சொன்னான் அப்படிங்க, ஆமாம் அப்படி நீ குளிச்சு, ஆமாம், என்ன அது அநியாயமாக இருக்குது, இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டானே, இவன் சொல்லி நான் கால்பட்டு நான் கல்லானதுக்கு திரும்பி ஆடவன் மறுபடியும் அகலியை கல்லானாலும் கதையை முடிச்சிருப்பார். இந்த கதையை எழுதினப்புறம் ஏகப்பட்ட எதிர்ப்பு அவருக்கு. ராஜாஜி இவருக்கெல்லாம் யார் இந்த அதிகாரம் கொடுத்தார்கள்னு புதைமுகத்தனை திட்டினாங்க. ஆனால் புதைமுகத்தான் நிற்கிறார், ராஜாஜி நிற்கல. படைப்பாளியினுடைய பணி ஒரு மாற்று சிந்தனையை உருவாக்குவது அப்படிங்கிறது தான். ஒரு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டாலும் அந்த படைப்பாளி கொடுக்க மரியாதை, அந்த கதைகளை பற்றி நாம் பேச வேண்டும் அப்படிங்கிறதுனால நான் இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டேன். இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். உங்களுக்கெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நிச்சயம் ஒரு சந்தேகம், கேள்வி எழுந்திருக்கும். காலம் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ காணொலி காலம் ஆயிடுச்சு, திரைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லோரும் தெரியும், பெரும்பாலான புத்தகங்கள் இப்போ நிறுத்தப்பட்டது. ஆனந்த விகடன்லேருந்து 70% ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தினத்தந்தியில் புத்தகம் வர்றதுக்குன்னே ஒரு டிவிஷன் இருந்தது, பப்ளிகேஷன் தினத்தந்தி, அதை மூடிட்டாங்க, இப்போ கிடையாது, வெறும் பேப்பர் மட்டும்தான் வரும். இப்படி புத்தகங்களுடைய விற்பனையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வர்ற காலத்தில் தமிழ்நாட்டில் தினம் ஒரு புத்தகம் வருது, வருஷத்தில் 600 புத்தகங்கள் வருது. அப்போ இந்த புத்தகங்களை யார் வாசிக்கிறா, யார் இதை இதையெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், ஏன் இந்த புத்தகம் வரணும்,
புத்தகங்களுக்கான தேவை வந்து ஒருவேளை எதிர்காலத்தில் குறைந்து போகுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம், கேள்வி, ரகசியமான ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கு பதிலை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு சொல்கிறேன். ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக சென்னையில் நான் வந்து ஜஸ்வந்த் சிங் அப்படிங்கிற ஒரு பஞ்சாபியை போய் சந்தித்தேன். ஏன் அவரை சந்தித்தேன் அப்படின்னா, அவர் 3 தலைமுறையாக சென்னையில் இருக்கார், அவங்க தாத்தா காலத்திலேருந்து. அவர் இப்போ என்ன பண்ணியிருக்கார், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திருக்குறளை மீண்டும் 1330 குறளையும் பனை ஓலையில் எழுதியிருக்கார். பனை ஓலையில் எழுதியிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி என்னங்க, இது பெரிய ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயம் தானே. இது என்னத்துக்கு ஒரு சாதனைக்காக பண்ணிட்டார் அவர், இந்த அரிசியில் எழுதுகிற மாதிரி, முட்டை மேலே எழுதுகிறாங்களா அந்த மாதிரி அப்படின்னு. நான் அந்த கேள்வியோடு அவரை போய் சந்திக்கும் போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பனை ஓலையில் எழுதுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆண் பனையில் வரக்கூடிய ஓலைகளில் மட்டும்தான் எழுத முடியும். முதல்ல சேகரம் பண்ணுறது கஷ்டம். அதன் பிறகு அதை வந்து பக்குவப்படுத்துறதுன்னு ஒரு முறை இருக்குது. ஜாதிக்காய், கடுக்காய், மஞ்சள்லாம் போட்டு அதை தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் காய வச்சு அப்புறம் அதுக்குன்னு சில மூலிகைகள்லாம் அதில் வந்து பயன்படுத்தி எழுத்தாணிங்கிற அந்த பழைய இதில் வச்சு தான் எழுத முடியும். ஒரு வரியில் ஒரு தப்பாகிடுச்சு தூக்கி போட்டு திருப்பி தான் உட்காந்து எழுதணும். அந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏங்க எழுதுனீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார், இணையம் அப்படிங்கிறது இன்னைக்கு நினைத்தால் வித்தின் மினிட்ல அத்தனையும் அழித்து விடக்கூடிய வல்லமை உள்ள உலகத்தில் வல்லரசு இருக்குது. இப்போ கூட ஈரான் அந்த அமெரிக்கா யுத்தத்தில் ஈரான் கடைசியாக வச்சிருக்கிற செக் என்னன்னா, அந்த மத்திய ஆசியா வரக்கூடிய கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபைபர் கேபிளை நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அவன் மட்டும் ஃபைபர் கேபிளை கட் பண்ணால் உலகம் முழுக்க சம்பிச்சிடும். ஏன்னா இணையத்தை நம்பி தான் நம்ம அத்தனை பேர் இருக்கிறோம். ஆக இணையம்ங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ வசதியானதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆபத்தானது. அதில் வந்து நம்ம நீண்ட நாள் வைத்திருக்க முடியுமா அப்படிங்கிற உறுதியை சொல்லவே முடியாது. ஆனால் ஒரு புத்தகம் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னாக்கா, மிஞ்சி போனால் ஒரு 70 to 90 வருஷங்கள் இருக்கும். நம்ம பத்திரமாக பாதுகாத்தா 100 வருஷம் இருக்கும். பனை ஓலையுடைய ஆயுள் 700 வருஷங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம் பழைய இலக்கியங்களை பல காலம் தொலைத்த பிறகும் தொடர்ந்து மீட்க முடிஞ்சது. ஊவேசா போன்றவர்களால், சிவை தாமோதரனர் போன்றவர்களால் திரும்ப மீட்க முடிஞ்சது. ஆக திருக்குறளை இன்னும் ஒரு 700 ஆண்டுகளுக்கு நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். வேறு ஏதாவது அழிவு வந்தால் கூட நாளைக்கு திரும்பவும் பனை ஓலைகளை எடுத்து நாம் பார்க்கும்போது திருக்குறள் வாழ்ந்து கொண்டு இருக்கும். அது திருக்குறளை மட்டும் செய்யலை, 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரம், திருவாசகத்தில் சில பகுதிகளையும் அவர் பண்ணியிருக்கார். அவர் ஒரு நீண்ட நேர்காணல் பண்ணி ஒரு சிற்றுளின்னு ஒரு பத்திரிகையில் நான் எழுதியிருக்கேன். அவரை பற்றி எழுதியிருக்கிறேன். ஒரு புத்தகம் என்பது வெறும் கற்பனையினுடைய பதிவு மட்டும் அல்ல, சமகால மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி, சமகால மனிதர்களுடைய வரலாற்றை பற்றி பதிவு செய்கிறோம். இப்போ சகாவுடைய கதைகளில் இருப்பவர்கள் சகா மட்டுமல்ல, சகாவிட வாழ்க்கை சமகாலத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையை அவர் பதிவு பண்ணுறார், வரலாற்றை பதிவு பண்ணுகிறார். அதை விட மிக முக்கியமானது இந்த மொழியை அவர் பாதுகாக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, 1929 வாக்கில் தமிழில் முதல் அகராதிய லெக்சிகன் அகராதியை வந்து வையாபுரி பிள்ளைகளை தலைமையில் வந்து உருவாக்கும் போது அவர்கள் உருவாக்கிய கலெக்ட் பண்ண சொற்கள் 1,22,000 சொற்கள் அதில் இருக்குது. ஆனால் அந்த அகராதி இல்லாமல் நாம் பயன்படுத்தக்கூடிய வட்டார வழக்கு சொல்ல அகராதியை அதுக்கப்புறம் நிறைய பேர் உருவாக்கினாங்க. இந்த கொங்கு மண்டலத்துக்கு பெருமாள் முருகன் உருவாக்கியிருக்கார். அதற்கு பிறகு அதில் விட்டு போடணும்னு சொல்லி தேன் அகராதி அப்படின்னு சூலூர் ஆனந்தி அவங்க உருவாக்கியிருக்காங்க. எங்கள் பக்கம் நடுநாட்டு சொல்ல அகராதின்னு கண்மணி சேகரன் உருவாக்கி, இதில் உள்ள எந்த சொல்லுமே அந்த அகராதியில் கிடையாது. அப்போது நம்ம மொழியில் 1,22,000 சொல்லு தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அது 5 லட்சம் 6 லட்சம் கூட இருக்கும். ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து எவ்வளோ சொற்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு 5000 to 10,000 சொல் தான் சாதாரண மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும். ஆனால் படைப்பாளி தான் அதை போல 5 மடங்கு சொற்களை தன்னுடைய படைப்புகளை பயன்படுத்துகிறான். ஆக ஒரு மொழியை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற ஒரு பணியை படைப்பாளி சத்தம் இல்லாமல் செய்துக்கிட்டு இருக்கான். அவன் தான் பதிவு பண்ணிக்கிட்டே போயிட்டே. ஆக இந்த புத்தகம் வெளியிடப்படுவது என்பது ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு இந்த மொழியை பாதுகாப்பதற்கான ஒரு பணி அப்படின்னு சொல்கிறேன். அந்த வகையில் 100 ஆண்டு காலம் இந்த மொழியை, இந்த மக்களுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை பதிவு செய்வதற்கான முயற்சியாக படைப்பை வெளியிட்டிருக்கின்ற சகாவை என்னுடைய மனமான பாராட்டி, அவர் இன்னும் 100 புத்தகங்களை வெளியிட்டு இதே போன்ற பல விழாக்களை அவர் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை அளித்த எழுத்தாளர் சகா அவர்களுக்கும், பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்து கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.